யாக்குல்ட் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவுகிறது. தினமும் யாக்குல்ட் குடிக்கவும். ஹலோ. ஹலோ, எழுத்தாளர் அலமேலு மங்கையா? ஆமா, எழுத்தாளர் ஆமாதான். நீங்க? கணவரா இல்லை காதலனான்ற கதையை படிச்சேன். கான்ட்ரவர்சி பண்றதுக்கே கதை எழுதுறீங்களா நீங்க? என்ன? ஹலோ. உன்னுடைய வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையே இழிவா பேசிருக்கியே. உன்னை கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? உன்னை சும்மா விடவே மாட்டேன். உன் மேல கோர்ட்ல ஒரு கேஸ ஃபைல் பண்ணி இனிமேல் நீ கதையே எழுத முடியாத அளவுக்கு நான் பண்ண போறேன். ஹலோ. வணக்கம் மேடம், என்னோட பேர் நவீன். டைரக்டர் வேலு சார்கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணேன். சொல்லுங்க நவீன். உங்களோட கணவனா இல்லை காதலனா கதையை படித்தேன் மேடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை படமாக பண்ணோம். அது விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் நேரில் பேசணும் மேடம். எப்போ மேடம் ஃப்ரீயாக இருப்பீங்க? இன்னைக்கு ஒரு 8 மணிக்கு மீட் பண்ணலாமா? எங்கே மேடம்? நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். see you. ஓகே, see you. Bye. நீங்க எப்போ வந்தீங்க சாரதி? வாங்கோ. ஆமா, எழுத்தாளர் அவர்களே, அலமேலு மங்கை. என்னாச்சு? இப்ப என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி இருட்டில் உட்கார்ந்துருக்கீங்க? என்ன பண்றது, வெளியில தலை காட்ட முடியல. அதான் இருட்டிலே இருந்து பழகிக்கிறேன். எதுவா இருந்தாலும் ஃப்ராங்கா பேசலாமே. ஃப்ராங்கா? ஆபீஸ்ல கீதா மாமி பேசிட்டு இருந்தா. ஆமா, இப்ப செக்ஸ் கதையெல்லாம் எழுதுறாளாமே. ஆத்துல வயசுக்கு வர்ற ஒரு பொண்ணை வச்சுட்டு இப்படிலாம் மட்டமான கதை எழுதுனா நல்லாவா இருக்குன்னு கேட்டா. எக்ஸ்கியூஸ் மீ, எது மட்டமான கதை? இது ரொம்ப வருஷமா எனக்குள்ள உறங்கிக்கிட்டு இருந்த கதை. 38 வருஷம் ஆச்சு எழுதி எடுக்க. இந்த மாதிரி கதைலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் வேணும். அது என் பொண்ணுக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. பெரிய சுயசரிதை எழுதிட்டா பக்குவம் வேணுன்றது என்ன? அப்ப இதெல்லாம் உண்மை கதை? ஆமா, இந்த கதையெல்லாம் என் வாழ்க்கையில நடந்ததுதான். எது? அந்த அரும்பு மீசை
உதடும் உதடும் வெப்பத்தில் நனைந்தது. இதெல்லாம் ஆதிரா, ஆதிரா. ஆதிரா வீட்டில் இல்ல, ம், பக்கத்து வீட்டில் இருக்கா. உட்காரு, உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாரோட வாழ்க்கையில நடந்ததுதான் என் வாழ்க்கையிலயும் நடந்துச்சு. முதல் காதல், முதல் முத்தம், முதல் பயணம். எல்லார் வாழ்க்கையிலும் நடந்த மாதிரி தான் உன் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கா? ம் ம் பாவம், நீ என்ன பண்ணுவ? கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் இப்படி ஊருக்கே தெரியற மாதிரி எழுதி வச்சிருக்க. இதுல வேற அவர் ஆண் தேவதை. ம் அவர் ஆண் தேவதைன்னா அப்ப நான் யாரு? யா நவீன், சொல்லுங்க. மேம், நான் அப்பார்ட்மெண்ட் கீழே தான் நிற்கிறேன். வரலாமா மேம்? ஓகே, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க. ஓகே, தேங்க்யூ. யா, ஓகே, தேங்க்யூ. யார் போன்ல? மிஸ்டர் நவீன், ஃபிலிம் மேக்கர். என்னோட கதைய படமா எடுக்க போறாங்க. அதை பத்தி பேச வராங்க. இந்த கதையை படிக்கவே முடியல. இதுல இந்த கருமாந்தரத்தை படமா வேற எடுக்கிறாங்களா? சிவபெருமானே பா. சாரதி, எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் டைம் கொடுங்க. நான் அவர்கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க யார் என் வாழ்க்கையிலன்னு நான் சொல்றேன். ம், எனி ஹாட் ட்ரிங்க்ஸ்? இல்லைங்க மேம், கீழே சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க சொல்லுங்க நவீன். கணவனா இல்லை காதலனா கதையை படித்தேன் மேடம். மிரட்டிட்டீங்க. காதலை வேற ஒரு பரிமாணத்தில் சொல்கிறீங்க. என்னோட முதல் படத்துக்கு இந்த மாதிரி ஒரு கதைக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆ, உங்களுக்கு இந்த கதையில என்ன பிடிச்சிருந்தது நவீன்? ஒரு எழுத்தாளர் தன்னோட எழுத்துக்கு 100% உண்மையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல தான் நீங்கள் எழுதின இந்த கதைக்கும் 200% உண்மை இருக்குது. இதனால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் எது நடந்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா? அந்த கட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு மேடம். ஹாய் அம்மா. ஹாய் அதிரா, எங்க போயிருந்த? அமீரா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பா தான் அங்க போய் விளையாட சொன்னாரு. ஆதிரா, இங்க வாமா. ஆதிரா, அங்கிள் வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, ஹாய் சொல்லு. ஹாய் அங்கிள். ஹாய் குட்டி. உட்கார். சாரி நவீன், நீங்க சொல்லுங்க. அதான் மேடம், இந்த கதையை படமாக்குறதுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா ப்ரொடியூசரும் தயாராக இருக்காரு. நம்ம பேசி அட்வான்ஸ் வாங்கிடலாம். படம் பண்றதுக்கு எனக்கு ஓகே தான். ஆனா என்னோட கதைய படத்துல திரைக்கதையா மாத்தும்போது நிறைய மாறுதல் ஏற்படும் தோணுது. அதை நினைச்சுதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இல்லைங்க மேடம், கதையில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் திருமாவும் மங்கையும் காதல் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் உங்ககிட்ட. இங்க பாருங்க நவீன், என்னோட கதையில 2 கதாபாத்திரம் தான். திருமா மங்கையோட காதல் புனிதமானதா இருக்கும். அது மட்டும் இல்ல, திருமா ஒரு ஆண் தெய்வதை. சந்தர்ப்ப சூழ்நிலைனால அவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியல. மங்கை வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவ மனசு நிறைய திருமா தான் இருக்காரு. அவங்க முதல்ல சந்திச்ச நாட்கள், முதல் முத்தம், அவங்க பேசிய சில வார்த்தைகள், அவங்க ஒன்னா இருந்த நேரம், இதெல்லாமே அவ சாகுற வரைக்கும் அவ மறக்க மாட்டா. நீங்கள் சொல்கிறது புரியுது மேம். காதலும் ஜாதியும் நம்ம சமூகத்துக்கு எப்பவுமே எதிரான ஒன்று தான். நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஓகே மேடம், நான் கதையில் எந்த மாற்றமும் பண்ணல, அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு நீங்கள் ஃப்ரீனா சொல்லுங்கள் மேடம். நம்ம ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஓகே, நான் எத்தனை மணிக்கு வரணும்? ஒரு 4 to 5 o'clock வரலாம் மேம். அட்ரஸ் லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் மேம்.
ஓகே, தேங்க்யூ நவீன். நன்றி மேம், நாளைக்கு பார்க்கலாம். ம். பாய் குட்டி. பாய் சார். அதிரா, அம்மா எதுன கதையில உங்களுக்கு எந்த கதை பிடிக்கும்? காக்கைக்கு தன் குஞ்சு, பாட்டி சுட்ட வடை, தாத்தா பேத்தி, எலியும் பூனையும், அப்புறம் பால் குழந்தை. எல்லாமே பிடிக்கும்பா. எல்லாமே பிடிக்கும். ஆ, கணவனா இல்லை காதலனா, அந்த கதை பிடிக்குமா? இன்னும் படிக்கலப்பா. படிக்கலையா? படிக்கலாமா? படிக்கலாமே. ஆ, படிங்க. ஆதிரா, பக்கம் 18 படி. பேஜ் 18. அடி. போதுமா? பேஜ் 58 அத படி. ஆதிரா, உனக்கு கதை புரியுதுல்ல? குட் டச் பேட் டச் கதை மம்மி. வாவ், குட் டச் பேட் டச். எது குட் டச், எது பேட் டச் ஆதிரா? சாரதி குட் டச், திருமா பேட் டச். கேன் ஐ am right அப்பா? You always my active baby. Very good. காமம் இன்றி உலகில் பிறந்த மனிதனும் இல்லை. உலகம் பார்க்க தாய் தந்தை உறவு கொண்டு பிள்ளை பெற்றதும் இல்லை. காமம் என்பது துணையின் உறவை உயிர்ப்பிக்கும் பலமான பாலம். காமத்தை உயிராய் உணர்ந்து கொள். அதை இழக்க நீ விரும்ப மாட்டாய். உனக்குள் கெட்டவனாய் இருந்தாலும் ஊர் பார்க்க நல்லவனாய் வாழு. உன் இறப்பிலாவது 4 பேர் வந்து போகட்டும். யாக்குல்ட் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவுகிறது. தினமும் யாக்குல்ட் குடிக்கவும்.